அருள் பாலித்து காத்து வரும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் எழுந்தருளிய அருள்மிகு கருவறை அன்னை தைப்பூச விழாவில் சிறப்பான அலங்காரத்தில் சிந்தை மகிழ்வித்து தைப்பூச ஜோதியாய் பிரதிபலித்தாள். சிறப்புற நாள் மருவத்தூரில் சிறப்புக்கும் சிறப்பாக திகழ்கிறது. தைப்பூச திருநாளில் அருள் திரு அம்மா தன் அருட்கரங்களால் தைப்பூச ஜோதியை ஏற்றி அகிலத்தை எல்லாம் அருள் ஒளியால் நனைக்கப் போவதே இந்த தைப்பூச நாளில்தான். பக்தியால் திளைத்து பல்கி பெருகி 8 திசைகளிலிருந்தும் வந்தவாறு மருவூரில் குவிந்து இருமுடி செலுத்தி சுயம்பு அன்னைக்கு தங்கள் கரங்களால் அபிஷேகம் செய்யும் புண்ணியத்தை பெற்றவர்கள் லட்சோப லட்சம் பக்தர்கள். சக்தி மாலை செலுத்தி சக்தியை எதிர்பார்த்து வண்ணம் இந்த பக்தர்கள் அருள் திரு அம்மா பூமி சுற்றுவதால் இரவு பகல், பூவை தேனீக்கள் சுற்றுவதால் சுவைத்தேன், நிலத்தை நீரால் சுற்றியதால் நீள்கடல், பூங்காற்று சுற்றுவதால் புத்துணர்ச்சி, கார்மேகம் சுற்றுவதால் கருணை மழை. தாயே, நீ சுற்றுவதால் தான் நாட்டில் நிஜங்களும் சுற்றுகின்றன. ஆம் தாயே, ஆம். அம்மா, நின் பொன்னொளி அருள் சுற்றல்தான் புதுயுகம் உழைக்கின்றது. சமுதாயத்திற்கு வசந்தத்தை வளர் அடியில் பதித்த தாயே, நின் மலர் அடியில் மாணிக்கம் குவிகிறது அம்மா. தாயே, நீ பதியமிடும் தடம் ஏழ்மையின் துயரம் போக்கும் ஒத்தடம். அம்மா, நின் பொற்றடம் எங்களின் புதுமை ஒத்தடம். அறத்தடத்தை ஆன்மீகத்தில் பதித்தவளே, அன்பு தடத்தை பிள்ளைகளின் நெஞ்சில் பதித்தவளே, மரத்தடம் பதித்து மாசு துடைத்தவளே, எங்கள் மனத்தடம் எல்லாம் உன் மலர்த்தடம் தாயே, மலர்த்தடம்.
தாயே, நீ ஆதிபராசக்தியின் மீதித்தடம். அத்தனை தடமும் நீதித்தடம் தாயே, நீதித்தடம். பூசம் என்றால் பூஜை செய்வது, பூஜிப்பது என்றுதானே பொருள். தைப்பூசம் என்றால் தையில் பூஜிக்கப்பட வேண்டிய நாள் என பொருள். ஆம், இந்த நாளில் அப்படி என்ன அற்புதம்! நீரும் நிலமும் உயிரும் தோன்றியதே தைப்பூச நாளில்தான் என்கிறது புராணங்கள். அன்னை பராசக்தி ஆர்ப்பரிக்கும் தாமிரபரணியில் நீராடி தவம் இருந்த நாள் இந்த தைப்பூச திருநாள்தான். ஸ்ரீரங்கநாதர் தன் தங்கை சமயபுரத்து அரசிக்கு சீர்வரிசை வழங்கும் நாள் தைப்பூச நாளில்தான். சிவபெருமானின் திருநடன காட்சியினை சிதம்பரத்தில் தில்லைவாழ் அந்தணர்கள் கண்ணார கண்டு அருள் பெற்ற நாள் தைப்பூச நாளில்தான். மைப்பூசும் ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசும் நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்பூசும் ஒன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போகுதியோ பூம்பாவாய் என திருஞான சம்பந்தரின் பதிகத்தால் பாம்பு கடித்து கலச சாம்பலான பூம்பாவாய் உயிர் பெற்ற நாளும் தைப்பூச நாளில்தான். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளும் தைப்பூச நாள்தான். உலகோடு கலந்த இந்த தைப்பூச நாளை உயிரோடு கலந்த ஜோதியாக்கி தந்தவள் அருள் திரு அம்மாதானே. அம்மா, உன் பலம் ஆன்மீகத்திற்கு கிடைத்த பலம். நீ தந்த ஆன்மீகம் எங்கள் வாழ்வின் பலம். அதை காப்பாற்றுவது உன் பலம் தாயே, பலம். ஆம், உன் அருள் பலம். எண்ணங்கள் கோடி எழுந்தாடி உனை நாடி என்னை கடத்து என்று இங்கோடி நான் வந்தேன் என் மீதில் அருநாடி எம்பி குதி தோழிவா என் உளம் குடிகொண்ட கண்ணிலம் தென்றலே இன்ப கொடி மருந்தே இறையரசி மருவத்தூர் எழுதரசி அருளரசி இணையாண்டு கொள்வதாயே. நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழாவின் நிறைவாக சக்தி திருமதி லக்ஷ்மி பங்காரடிகளார் அவர்கள் இருமுடி அபிஷேகம் செய்தார்கள்.